எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எனக்கு இப்போ வரைக்கும் மோட்டிவேட் பண்ணுறவங்களுக்கு, அப்புறம் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கோடிகள் நன்றி. உங்களோட கமெண்ட், உங்களோட இதில் சப்போர்ட் எல்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்டோரியில் ஸ்டேட்டஸ்லலாம் போட்டு எல்லோரும் வெறுப்பேற்றிட்டு இருக்கேன். எல்லாம் சொல்கிறாங்க, பரம பெரியால் ஆயிடுச்சு, பரம குடும்பமா அப்படி இப்படின்னு பில்டப்ஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்னை இன்ஸ்டாவில் எஃபியில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பர்சனலி நல்ல ஃப்ரெண்டாக இருப்போம். ஓகே, இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மண்பானை அதை எங்கே விற்கிறாங்க, எது விற்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃப்ரீ தான். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் பெல் ஐக்கான் டேப் பண்ணிடுங்க. இதில் அட்ரஸ்ன்னு பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நாடாச்சத்திரம்னு நீங்கள் கேட்டுட்டு வந்தீங்கன்னா போகிற வழியில் ரோட்லேயே இருக்கும், உங்களுக்கு தெரியும். அப்படி உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்ரஸ் தெளிவாக போடுறேன். ஸோ இந்த கடை பார்த்தீங்கன்னா செப்பரேட்டட் கடை தான். ஃபஸ்ட்டு ஒரு கடை, செகண்ட் ஒரு கடை இருக்குது. இந்த செகண்ட் கடையில் தான் நம்ம கேட்டோம், ஸ்வீட்டாக வீடியோ எடுத்துக்கோங்கம்மா, பரவாயில்லம்மா, ஆனால் சொல்லி போடுங்க, இந்த மாதிரி செகண்ட் கடைன்னு சொல்லி போடுங்கன்ட்டு. ஸோ இந்த பிஷப் காலேஜ்லேருந்து நம்ம வயலூர் கோயிலுக்கு போயில செகண்ட் கடை, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா ரேட்லாம் ரொம்ப அழகாக கம்மி பண்ணி தருவாங்க. என்னென்னலாம் கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். நான் புத்தூரில் ஒரு மண்பானை கடை இருந்துச்சு. அப்போ அம்மா மண் சட்டி கேட்குறதுக்கு கேட்டாங்க. இந்த ஜக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 300 400 சொன்னாங்க. ஒன்றும் இல்லாத பொருள்லாம் 400 500 அவ்வளோ சொன்னாங்க. ஆல்ரெடி புத்தூரில் யாராவது கேட்டிருந்தீங்கன்னா நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஷாக்கிங்காக ஆச்சு. சரி, ஒரு வேளை மண்பானைனா அந்த ரேட் தான் வரும் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் இங்கெல்லாம் 100 rupees 150 rupees அதை தாண்ட மாட்டேங்குது. ரொம்ப பெரிய பாத்திரமாக இருந்தால் தான் 300 ஆகுது. இதோட ரேட்டெல்லாம் ஒரு சில ரேட் நான் கேட்டிருக்கேன், கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி பாத்திரத்துலலாம் நம்ம பால் தயிர் கொட்டி வச்சோன்னா ரொம்ப நேரத்து நல்லாயிருக்கும், கெடாது. அதுக்கப்புறம் அந்த தண்ணி இது இருக்குது இல்லையா, தண்ணி பானை செம்ம கூலிங்காக இருக்குங்க. நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் சோக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மறுநாள்லேருந்து நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்கலாம். சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் இப்போ நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 2 வச்சுருக்கோம் நாங்கள், 300 இது தண்ணி ஜக்கு அழகாக இருக்குது பாருங்களேன். ஸோ மண்பானைன்னொன்னே ஞாபகம் வர்றது மீன் குழம்பு தான். இந்த மீன் குழம்புலாம் பார்த்திங்கன்னா இந்த மீன் சட்டி ரொம்ப ரொம்ப கம்மி ரேட் தான். 150 180 200 அவ்வளவுதான். இந்த பணியார குழி பார்த்திங்கன்னா 150 rupees. இந்த மாதிரி கைப்பொடி வச்ச எண்ணம்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேக்ஸா இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு 200 300 அவ்வளவுதான் இருந்துச்சு. இந்த பணியார குழி பார்த்திங்கன்னா நல்லா குழியாக இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நல்லா இதை ஊற வச்சுட்டு நல்லா காய வச்சுட்டு இதில் பணியாரம் ஊற்றிங்கன்னா சாஃப்டாகவும் வரும், அதே சமயம் ஒட்டாமல் வரும்னாங்க. இப்போ பூச்சட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வரதே கிடையாது. எல்லோரும் சிமெண்ட்டில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பூனா இதில் வச்சா தான் அழகு, செடினா இதில் வச்சா ஒரு தனி அழகு. இப்போ நம்ம ரேட் கேட்குற நேரம் ஆயிடுச்சு, எதை கேட்கலாம்? சரி, அவங்க பிடிச்சிருக்காங்களே அந்த ஜார் பார்த்திங்கன்னா 60 ரூபாய், டபுள் டெக்கர் ஜாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது 150 ரூபாய். இந்த இது ஜாடி, தண்ணி ஜாடி. மேலே இருக்கிறது 150 ரூபா மூடி உள்ளது, கீழே இருக்கிறது 100 ரூபாய். சேம் சைஸ் ஜாடி தான், பட் அது டிசைனு, இது டிசைன் கம்மி. அப்புறம் தண்ணி பாட்டில் 150 ரூபா, அந்த ஜக்கு 150 ரூபா, குட்டி பாட்டில் 100 ரூபா. அதுக்கப்புறம் அந்த ஜாடி டபுள் டெக்கர் ஜாடி 60 ரூபா. எல்லாமே நான் ரொம்ப ரேட் கம்மின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போல்லாம் வாட்டர் பாட்டில் இதில், தண்ணி பாட்டில் இதில் ஊற்றிக்கிறது தான் ஃபேஷனு. ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க வீட்டில் கூட அப்படி தான் ஊற்றி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு, அதே சமயம் தண்ணி குடிக்கலையும் ஒரு சுவாரஸ்யமாக இருந்துச்சு. தண்ணி குடிக்கிறதுல என்னடி சுவாரஸ்யம் அப்படின்னு நீங்கள் கத்துறது என் காது கேட்குது, சும்மா தான் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த அடுப்பெல்லாம் மண் சட்டி அடுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 சம்திங் சொன்னாங்க. ரேட்டில் சரியாக எனக்கு கேட்கல, நான் ஒரு மடமண்டை, சரியாக எனக்கு கேட்க முடியல, அந்த அவசரத்தில் டபடபன்னு வந்துட்டேன். இந்த மண் சட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அடுக்கி வச்சுருக்குறாங்க. உள்ளுக்குள்ளேயும் நிறையா இருந்துச்சு. சரின்னு உள்ளே போய் இந்த செக்ஷன் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, குட்டி குட்டி ஐட்டம்ஸாக. இந்த சட்டி வெறும் 15 ரூபா தானா. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். இந்த கூட்டாஞ்சோறுலாம் ஆக்கும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், கூட்டாஞ்சோறு ஆக்குறது. பட் ரொம்ப வருஷம் ஆச்சு ஆக்கி. அது 15 ரூபா தான் அந்த ஜாரு. இது மண்பானையில் டம்ளர், நல்லா வெயிட்டான டம்ளர். இது 40 ரூபா. நல்லா டிசைன்லாம் சூப்பராக போட்டிருக்குறாங்க. 40 ரூபா. ரேட்டும் கம்மி பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஊதுவத்தி டிஸ்பென்சர், அப்புறம் அணையா விளக்கு இதெல்லாம் இருக்குது. அணையா விளக்கு பாருங்களேன், ஒரு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. திரி போட்டு கஷ்டப்படலாம் தேவையில்ல, உள்ளுக்குள்ளே விளக்கு வச்சுருப்பாங்க. அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டுட்டு நம்ம விளக்கேற்றிட வேண்டியதா. இந்த பித்தளையில் வர அணையா விளக்கெல்லாம் திரியை உள்ளே விட்டு கஷ்டப்பட்டு நோண்டிகிட்டு இருக்கணும், அவ்வளோ கஷ்டம் கிடையாது. இன்னமும் உள்ளுக்குள்ளே தனியாக ஒரு குடவுன் மாதிரி அழகாக அடுக்கி வச்சுருக்குறாங்க.
ஐஸு சொல்லுது இல்லை ஒன்றே ஒன்று வந்து நம்ம பாக்ஸிங் பண்ணோன்னு ஒரு குத்துனா போதும்ல அப்படின்ட்டு. அட பாவி என்னடி ஒரு வில்லங்கோ அப்படின்னு நினச்சிட்டு இனிமேல் இவ்வளோ கூப்பிட்டே போகக்கூடாதுன்னு நினச்சேன். இப்போ நான் காமிக்கிற இந்த ஜாடி தான் வந்து 300 ரூபா. எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் தெரியுமா, சூப்பராக இருக்குது. எவ்வளோ பெரிய ஜாடி, தண்ணியெல்லாம் கொட்டி வச்சா அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஜாடியை வந்து ஐஸ் இது எவ்வளோன்னு கேட்டாங்க. 300 ரூபா சொன்னாங்களா. இந்த தூக்கி பாருமா வெயிட் எப்படி இருக்குன்னு தூக்கி பாருமான்னாங்க. அது அப்படியே கீழே உழுவ போயிடுச்சு. அவ்வளோ வெயிட்டு, சரி வெயிட்டு. அதனால் அதெல்லாம் நீங்கள் தூக்கி பார்த்து வாங்கலாம். ஒருவேளை நம்ம அதில் தண்ணி ஊற்றிட்டா நம்மளால் எப்படி அதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படிலாம் யோசிச்சு வாங்கலாம். எல்லாமே இது தண்ணி ஜாடி தானா. ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்களா, எல்லோரும் வந்து அதில் அரிசி கூட கொட்டி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குது இதில் இந்த ஐடியா. அரிசி, பருப்பு இதெல்லாம் அதில் கொட்டி வச்சுக்கலாம். வர மிளகாலாம் சில பேர் கொட்டி வச்சுக்குவாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே குடோன்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்பா எவ்வளோ தூசி, ஸ்கின்லாம் வந்து பாதிக்குது. சரி சிந்தால் போய் போட்டு குளிக்கணும். இங்கெல்லாம் கூட நிறையா பொருட்கள் அடுக்கி வச்சிருக்கிறாங்க. வாங்க மாட்டாங்க. இப்போ நம்ம அந்த 60 ரூபா சொன்னால் 60 ரூபாங்க 50 ரூபா வாங்குவோம். 60 ரூபா சொல்றது சரிங்களா. நம்ம 60 ரூபாயே நின்று என்னப்போ குறைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மளிகை கடைக்கு போகிறோம், 1500 ரூபாய்க்கு வாங்க சாம்பிட்றோம், ஒரு 100 ரூபா 10 ரூபா குறைக்கிறாங்களா, அது மாதிரி நம்மளும் குறைச்சிக்கலாம். நம்ம வந்து பொருள் நல்லா இருக்கும், தரம் நல்லா இருக்கும், தண்ணி கட்டியாது. நாங்களே வாங்கியிருக்கோம் 2 பானை. எல்லாமே நல்ல ரேட் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. வாங்கிக்கோங்க இங்கே வந்து சூப்பர்.